வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது மோர் மிளகா. இது சின்ன சின்ன பச்சை மிளகாவாக வாங்கிட்டு காரம் இல்லாத பார்த்து வாங்கணும். வாங்கிட்டு கொஞ்சமாக காம்பு கிள்ளிட்டு கீறி உப்பு மோர் ஊற்றிட்டு கொஞ்சம் வெந்தயம் வறுத்து தூள் பண்ணி அதிலே போட்டு 2 நாள் ஊற வச்சு ஒரு நாளைக்கு ஊற வச்சுட்டு வெயிலில் காய வச்சு திருப்பி அந்த மோர்லேயே போட்டு ஊற வச்சு அதை காய வச்சு எடுத்து வைக்கணும். இந்த மிளகா ப்ராசஸ் பண்ணும்போது இது நல்லா காஞ்சி எடுத்து வச்சிட்டோம்னா அது 2 வருஷம் ஆனாலும் கெடாது. தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வறுத்து எடுத்துக்கலாம். வரும்போது சூப்பராக இருக்கும். ஸ்லோவாக தீ வச்சு வறுக்கும்போது இது கஞ்சி கூழ் இப்போ எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். பழைய சாதத்துக்கு, சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி பழைய சாதம் சாப்பிட போகிறேன், அதனால் வறுத்துருக்கேன். இந்த பழைய சாதத்து கூட சாப்பிடும்போது அந்த மொறுன்னு அந்த மிளகா வாசனையோட வெந்தயம் வாசனை எல்லாமே சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடவே மாங்காய் ஊறுகாவும் சின்ன வெங்காயமும் வச்சுருக்கேன். எனக்கு எது தேவையோ நம்ம அதை எடுத்து சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் அதை சாப்பிட்டு பாருங்கள். கஞ்சி